வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி 3 பொருளை வச்சு எப்படி ஒரு கோதுமை அல்வா ஈஸியாக வீட்டிலேயே நீங்கள் செய்யலாம், பேக்கரியில் போய் வாங்காமல் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கோதுமை நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் இருக்கணும். நான் கோதுமை மாவு சலிச்சுட்டு 2 கப்பு ஒரே அளவில் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்பு கோதுமைனா சர்க்கரை ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தித்திப்பாக இருந்தால் தான் அல்வா நல்லா இருக்கும். கம்மியாக இருந்தால் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால 2 கப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதனால் 1.5 கப்பு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 1 கப்பு கோதுமைக்கு நம்ம அந்த மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த பவுலில் சேர்த்துட்டு இப்போ தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும். இப்போ அந்த 2 கப்பு மாவுக்கும் நம்ம 5 கப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ 5 இந்த பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்தோமோ அளவு மாவுடைய அளவு அதில் 5 கப் எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ சர்க்கரையை சேர்த்து கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் சூடாகட்டும். இங்கிட்ட கேரமல் பண்ணிக்கிறலாம் சர்க்கரையை வச்சு. இப்போ நான் 1.5 கப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையை நல்லா மெல்ட் ஆகி வரணும். மெல்ட் ஆகி இந்த மாதிரி லிக்விடாக அந்த மாதிரி வர்றதோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு. இந்த பக்கம் நெய் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த முந்திரியை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரியை லைட்டாக கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வறுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த சர்க்கரையை ஒரு 5 நிமிஷம் ஆக நல்லா மெல்ட் ஆக. இப்போ நம்ம கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு தான் ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, டக்குன்னு கெட்டியாயிரும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப கெட்டியாக வந்துருச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ லைட்டாக தூள் சால்ட்டு சேர்த்துக்குவோம் கோதுமை மாவில். அப்போ தான் கொஞ்சம் தித்திப்பை தூக்கி கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஒரு லைட்டாக தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. சேர்த்து நல்லா அது மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏலக்காய் பவுட்ரு வீட்டிலே மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டவ் ஆன் முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது கூட நெய் ஒரு எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப்பாவது நெய் சேர்த்தாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த கோதுமை மாவுடைய பச்சை வாசனைலாம் போய் அல்வா பக்குவம் வரும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கடைசியாக முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, அது வரையும் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கடைசியாக முந்திரியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா அந்த அல்வாவுடைய ஃப்ளேவர் வராது. அதனால் அந்த அளவுக்கு நல்லா கிளறணும். இப்போ ஒரு அருமையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வெளியில் போய் வாங்குனீங்கன்னா இது அதிக விலை கொடுத்ததே வாங்கணும். இப்போ நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ண பெண்மணிகளுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னா கடையில் போய் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு அசத்துங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.